என்ன கிளம்பிச்சா கடற்கரைக்கு? கடற்கரை போவையா? நேத்துள்ள நெத்திலி நம்மளுக்கு வந்திருக்குல்ல, உங்களுக்காகவே 300 கிலோ நெத்திலியை கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்கோம். 10 மூடை நெத்திலி 300 கிலோ முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு புது ஸ்டாக்கு, நியூ ஸ்டாக்கு வச்சு இறக்கியாச்சுங்க. இந்த மூடையை மேலே தூக்கிட்டு கொண்டு போகணும். அதனால கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கிற வண்டி எல்லாத்தையும் எடுத்து வெளியே விடுறேன். எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நெத்திலி. நம்மளை பொறுத்தளவு எப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும், தூத்துக்குடி மீனோன்னா என்ன, அவன் வர்றான் சும்மா என்னது சும்மா வீடியோ எடுக்காம போறான் அப்படின்னு தான் என்ன தெரியும். ஆனா எனக்குள்ள பல வேலைகள் இருக்குங்க. எனக்கு வந்து வீடியோ எடுத்து போட ஆள் கிடையாது. அதனால நான் இல்லம்மா இரு அப்பா இதில் தான் விட போறேன். ஆளினால அழகுராஜா மாதிரி போட்டு அங்கே கடலுக்கு போகும். போட்டுல போனால் கடலுக்கு போய் மீனை பிடிச்சிட்டு வருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கருவாடாக்கி காய போடுறோம். அதுக்கப்புறம் தூக்கிட்டு இங்கே வரணும். இந்த தூக்கிட்டு கடற்காரில் இருந்து தூக்கிட்டு ஆட்டோவில் இங்கே வந்துடும். இங்க இருந்து நம்மளுக்கு பெரிய ஒரு டாஸ்கே என்ன தெரியுமா? எங்க வீட்டுல வாங்க காமிக்க, இந்த இருக்கு பாருங்க, இந்த படி நட்ட குத்துற இருக்குங்க, இப்படி இருக்கும். இந்த படி மேல ஏறி இறங்குறதுக்குள்ள உங்களுக்கு போதுன்னு ஆயிரும். இன்னைக்கு 10 மூடையை நான் தூக்குறேன் பாருங்க, எப்படி தூக்கிட்டு போறேன் அப்படின்னு பாருங்க. போறதுக்குள்ள ஏறி இலக்க தான் செய்யும், இலக்காமலாம் இருக்காது, இலக்க தான் செய்யும். அப்பப்போ நம்மள்ட்ட உள்ள வர்ற கருவாட்டு எல்லாத்தையுமே நான் ஒரு ஆளை தாங்க தூக்கி ஏற்றி இறக்குறேன். இதுவே இலக்கியன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எப்படி மூசுன்னு வரேன்ட்டு நீங்கள் தூக்கிடுவோமா. நீங்கள் நெத்திலியை பாருங்கள், இந்த சைடில் தெரியும் பாருங்கள். இந்த நெத்திலி கருவாடு வந்து செம்ம சூப்பராக இருக்கும். சில்வர் நெத்திலின்றே சொல்லலாம். நம்மளே நம்ம நெத்திலிக்கு பேர் வச்சிடறோம் போல, சில்வர் நெத்திலின்ட்டு. ஏன்னா அந்த அளவு தரமாக இருக்குங்க. ஒவ்வொரு முறையாக தூக்கணும். அப்பா கடவுளே, எழுதிருக்கல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிலோ. வாங்க போகலாம். நான் அதை போய்க்கிறேன். ஆமாம், நீங்கள் மேலே போங்க. மேலே இருந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம முத ஈஸியாக இருக்குங்க தூக்கிட்டு ஏறுறதுக்கு எல்லாத்துக்கும். அடுத்துதான் அதுக்கு அடுத்து போக தான் தெரியும். அப்படியே வாங்க, உள்ளே போய் அடிக்க வச்சிருவோம். பாப்பா கதை தர பாப்பா, அந்த பட்டக்குன்னு பூட்டிடும். தள்ளி இன்னுமா இழுக்காவ? கதவு இழுக்க வர மாட்டேங்கல. என்னவா பண்றீங்க? இங்க பாரு. என்ன அது மாட்டு கொண்டு வை. கடவுளே, எங்க கருவாடு ஃபேக்டரி எப்பயுமே நீட்டா இருக்கும். வேலையை முடிச்சோன்னு பார்த்தீங்களா, எல்லாம் அந்தந்த இடத்துக்கு போய் தண்ணி செட் ஆகி அப்படியே உட்காந்துருக்கும். காம்போ ஆஃபருக்கு இங்கே பாக்கெட் போட்டிருக்கு, இது தனியாக தான் இருக்கு. சீலா பெரிய சீலா வந்துச்சு, முடிஞ்சிட்டு பத்தியா? முடிஞ்சிச்சு, வரும் அடுத்த எடுத்துக்கணும். இந்த நெத்தில், இந்த பழைய நெத்தில் இந்த ஒரு கூட தான் இருக்கு. அது இப்போ முடிஞ்சு. இந்த பக்கம் பார்த்துருப்பீங்க, போன தடவை வீடியோ போட்டாங்களா, அதில் 10 மூடை அடிக்க வச்சிருந்துச்சா. இப்போ அது முடிஞ்சு இந்த ஒரு கூட தான் இருக்கு. இது கருப்பு நெத்திலிங்க. ஆமாம், இது கருப்பு நெத்திலி. இது வந்து கோவா நெத்திலி, இது வேற. இது உப்பு போட்ட நெத்திலி. என்ன அடுத்து இந்த சாக்கு வந்துச்சு. சாக்கு வரும். எங்ககிட்ட எப்பவுமே எப்படி ஒரு வாரம் தான் ஒரு ஸ்டாக். ஒரு வாரம் கூட அதிகம் நெத்திலிக்கு. நெத்திலிக்கலாம். ஆமாம், இது மற்ற இது 2 நாளில் முடிஞ்சிடும். நீங்கள் எங்கள் வீட்டில் எப்போ வந்தாலும் கருவாடு வந்து புது கருவாடாக ரொட்டீனாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு மூடைக்கே இலக்கிது பற்றியா? எண்ணெயும் சேர்த்து இறங்க முடியாப்பா. இன்னும் இதுலேயே நின்றுக்கோ, நான் எடுத்துகிட்டு வரேன். தள்ளு பாப்பா, அப்பா வந்துட்டாங்க. அப்போ அந்த இடத்த ஃபுல்லாக நம்ம தான் வாங்கணும். அப்பா இப்போ உள்ள ரேட்டுக்கு இதெல்லாம் இடமே வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். ஏதோ சும்மா சொல்கிற மாதிரி சொல்கிறா, அசால்ட்டா. ஒரு நிமிஷம். கடலுக்கு போயிருக்கு. இன்றைக்கும் என்ன மீன் வருதுன்னு தெரில. இந்த நெத்திலி வந்து நேற்று வந்ததுங்க. நேற்று காலையிலேயே இந்த நெத்திலி எல்லாமே வந்துட்டு. அப்போ பேச முடியல. ஆமாம், குற்றாலத்தில் மழை பெய்தான். நேற்று காலையிலேயே விடிய காலையிலேயே போட்டு வந்து ஒரு 8 மணிக்கெலாம் போட்டு வந்துட்டு அங்கனே கடற்கரையிலே காய போட்டு பொறுமை பையா கருவாடை அள்ளி இப்போ ஆட்டோவில் ஏற்றி விட்டாங்க. அதை இங்கே இறக்கி விட்டு போயிருக்காங்க நைட்டு. நாங்கள் காலையில் மேலே ஏற்றுறோம். இது சொல்கிறதுக்கு அப்பா சொல்ல வேண்டியதானே நீ? என்னால் பேசக்கூட முடியல. சொல்லணும், நானே பேசிக்கிறேன். அண்ணா நீ ஒரு முடி தூக்குறியா?
இந்த படி லாஸ்ட் படி வரும்போது கீழே உருண்டு அந்த டப்பாக்கிட்ட கிடப்பேன் நான். அது கீழே விழுந்தா அது அங்கே நான் தூக்கும் போது நீ பின்னாடி போய் விழுந்து கிடப்பேன். அது வேற. ஏய் 30 கிலோலாம் தூக்கிடுவேன்டாண்ணா. 30 கிலோ தூக்கிடுவேன்னா தலையை தூக்கி விட்டுட்டா அது இந்த ஸ்டெப்ல யார எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. 8 இருக்கா? 8 இருக்காது, 7 இருக்கும்ல. 3 எடுத்தாச்சுல. ஆமா காத்து பயங்கரமா இருக்கு. 6 இருக்குமா? இப்போ 6 இருக்கு. இந்த தூக்கிட்டு வந்த பிறகுதான் 6. பஸ் வந்துட்டு அந்த அக்கா. உனக்கு லீவ் தானே? வா நீங்கிட்டு வா, ஓரத்துக்கு போகாத நீ. ஆமா பத்து மூடை வைக்க இடம் இல்லையே. அந்த டப்பாவை நான் விட்டணும் அப்போ. அந்த டப்பா எங்கே நான் விட்டோம். இன்னும் 6 மூடை இருக்கா? மேலே 4 வந்துருக்கு, இன்னும் 6 மூடை இருக்கு. பாடி இந்த மூடை அப்படியே பின்னாடி விழுந்துட்டு தூக்கி தோல்ல ஏற்றும் போது பாப்பா நீ தூக்கு பிரியாக்கும். சும்மா ஒரு மூட்டை தூக்கு பாப்பா, ட்ரை பண்ணு. இதை ஓட்டிடுமா? ஏன் அவளுக்கு முதல்ல நம்மள்ட்ட 1-2 கருவாடு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடுலாம் ரொம்ப இருக்குது. ரொம்ப கருவாடு கொண்டு வந்துட்டோம். ஆமாப்ப எப்படிமா நீங்கள் எதை வச்சு எதோ ஒட்டியா வச்ச? படி மட்டும் கொஞ்சம் பக்கமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நட்டை குத்துருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தூக்கி தூக்கி இப்படி வைக்க வேண்டியது இருக்கு. அது ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இனிமே வைக்க முடியாது. அது அதுக்கு மேலே நட்டை குத்துற வரும். ஆனால் இவன் கருவாடு ரொம்ப வந்துட்டுங்க. இப்போ மத மாதிரிலாம் கிடையாது. என்ன இழப்பு இலக்கி ஆடியோவில் பயங்கரமாக தெரியும். அது வரைக்கும் நோ ரெஸ்ட்டு. என்னது அந்த பாட்டு? ஐயோ ஐயோ பாகுபலி அதான் இதான். அடி 2 மூட்டை தான் போயிருக்கு. அப்பா காற்றை நம்மளை தூக்கி தள்ளி விட்டுரும் போலையே பட்டியிலிருந்து.
இப்போ அங்கேருந்து இதில் வந்து நிற்க அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. அப்பாடி வாங்க, இன்னும் 2 மூட்டை தான் இருக்குது. அடி இந்த மூடை எல்லாத்தையுமே நாங்கள் கடைக்காரிலேயே எடையை போட்டு கொண்டு வந்துடுவோம். அங்கேருந்து எடையை போட்டு ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நாங்கள் வந்து எடையை போடுவோம். ஏன்னா எங்களுக்கு எத்தனை கிலோ வந்திருக்கு, அங்கேருந்து எத்தனை கிலோ வந்திருக்கு அப்படிங்கிறது ஆட்டோவில் வருது. அதனால் வந்து கணக்கு எழுதி வச்சுக்கிடுவோம். அங்கே தம்பி எத்தனை மூடை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதி வச்சுக்கிறோம். இங்கே வந்து அருணா வந்து எத்தனை கிலோ வந்திருக்கு அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கிறோம். ஏன்னா என்ன தான் நம்ம போட்டில் மீனாக வந்தாலுமே இந்த மீன் எல்லாத்தையுமே விற்று தான் நம்ம போட்டில் வர்றவங்களுக்கு பாதி காசு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாதி காசு நமக்கு கிடைக்கும். இந்த மீனை தான் நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், இந்த கருவாடை. சரிங்களா? இதுதான் எங்களுடைய ப்ராசஸ்ஸே. இன்னும் ஒரு மூடை தான் இருக்குது. இதுக்கப்புறம் கடைசியாக நான் நெத்திலியை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். பாடி வீட்டு பார்ப்போம். அப்புறம் அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு மூடை தான் இருக்கு. நீ மேலே நின்றுக்கோ. எனக்கு தெரிஞ்சு நான் நெத்திலி முடியெல்லாம் ஈஸியாக தூக்கிடுறாங்க. மற்ற கருவாடு வரும் தெரியுமா, அதுதான் தூக்குறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்து வரும். அது எவ்வளோ கருவாடு வரும் எப்பா, நகரனாலும் சரி சாவாலனாலும் சரி, கலப்பு கோவா நெத்திலி இது எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன், ரொம்ப வருங்க. இப்போ தெரியுதாங்க தூத்துக்குடி மீனோட வேலையை என்ன வேலை அப்படிங்கிறது. வாங்க நான் இது ஓப்பன் பண்ணி காமிக்க. கத்தியை காணும்ப வரேன், அப்படியே காமிச்சிரு கையோட. சில்வர் நெத்திலி ஜம்முன்னு இருப்பான். புது ஸ்டாக்குங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீ தேதி எத்தனை? 8 எஸ் 8ஆம் தேதி. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி பளபளன்ட்டு அப்படி சில்வர் மாதிரி வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு மண் இருக்காதுங்க, செம்மையாக இருக்கும் நெத்திலி. தங்கண்டே சொல்லலாங்க, எங்களுடைய தங்கம், எங்களுடைய செல்லப்பிள்ளை. ஆமாம், 3 இன்ச்சு சைஸ். அதான் 3 இன்ச்சு சைஸ் தான். ஆடியோவும் எடுக்காருண்ணா, மைக்கு பக்கத்தில் நான் இருக்காரு, நான் எடுக்கும். இங்கே பாருங்க 3 இன்ச்சு சைஸில் அப்படியே வரட்டும். சைஸ்லாம் பார்த்தீங்களா, நெத்திலாம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல, செம்மையான நெத்திலிங்க. உங்களுக்காகவே 10 மூடை இறக்கி வச்சுருக்கோம். சரிங்களா? எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆர்டர் பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணி எங்கள்கிட்ட இருக்க வாங்கிக்கோங்க. எங்கள்கிட்ட இப்போ வந்து காம்போ ஆஃபரும் ஓடிட்டுருக்கு. சரிங்களா? காம்போ ஆஃபரில் 7 கருவாடு கொடுக்குறோம். குதிப்பு காரல் கருவாடு, கருப்பு நெத்திலி, அதுக்கப்புறம் பட்னா கருவாடு, பண்ணா, அதுக்கப்புறம் ஊலி. எத்தனை கருவாடு வந்திருக்கு? நகர, ஆமாம் நெத்திலி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நகர சாலை கருவாடு. இவ்வளோ கருவாடு உங்களுக்கு காம்போ ஆஃபரில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். யாருமே கொடுக்க முடியாது, அந்த அளவு விலைக்கு தான் நாங்கள் வந்து காம்போ ஆஃபர்லேயும் கொடுக்குறோம். இந்த கருவாடெலாம் வேண்டாம், ஸ்க்ரீனில் நம்பர் தெரியுதா, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் நோட்டு மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட என்னென்ன கருவாடு இருக்குது. ஆமாம் ஆமாம் அதே தான். நீங்கள் கால் பண்ணி நாங்கள் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணாலே எல்லா தகவலும் வந்துடும். நீங்கள் ஈஸியாக ஆர்டர் போட்டுடலாம். என்ன ஒன்று, எங்களுக்கு மெசேஜ் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் பார்க்குறதுக்கு. ஆமாம்
அதே தான். அது ஒரு கால் பேசுறது இன்னொரு கால் வாட்ஸ்அப் கால் வந்துடுது, வெயிட்டிங் விழுகுது. அதனால வந்து எல்லா காலையுமே அட்டன் பண்ண முடியல எங்களால். ஏதாவது ஒரு 2-3 கால் வந்து கட் ஆகி தான் போகும். அதனால மெசேஜ் பண்ணி போடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவோம். என்ன எங்களுக்கு வந்து மெசேஜ் பார்க்க ஆள் இருக்குது. கரெக்டாக வேலைக்கு ஆளுக்கு வந்து 9 மணிக்கு வருவாங்க, 5 மணிக்கு போயிடுவாங்க. அதுக்குள்ளே வந்து வர்ற காலை அட்டன் பண்ணுவாங்க, மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்து ரிப்ளை பண்ணுவாங்க. நான் வீட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயானது நான் அதில் உட்காந்து அதை மெசேஜ் பார்த்துட்டு அந்த நேரத்தில் கால் வந்தால் எடுத்துருவேன். வேற இல்லை. சில பேர் வந்து இன்னும் காலை அட்டன் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் பேசுகிறேங்க. 3 மணிக்கெல்லாம் கால் வந்துட்டு இருக்கு. நீ வேற அதான் தெரியல. இல்லை அவங்களுக்கே தெரியும்ல, அவங்க தூங்கியிருப்பாங்க அப்படின்ட்டு. அப்பா செம்ம இருக்குங்க. ஆமாம், காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 PM வரைக்கும், அவ்வளோதான். மெசேஜ் வருது. மெசேஜுக்கு இப்போ கொரியர் போகாதவங்களுக்கு அதை வேற ஃபாலோ பண்ணணும். அவ்வளோ வேலை இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதான் எல்லாம் உங்களுடைய தயவு தான். ஏன்டா நீங்கள் இவ்வளோ ஆர்டர் கொடுக்கறனால தான் எங்களுக்கும். நான் முதல்ல என்ன பண்ணுவோம்டா, நாங்களாம் மீனை பிடிச்சிட்டு கடற்கரையில் காய போட்டு வியாபாரிகள்கிட்ட விற்போம். அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு ரொட்டீனாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதில் வந்து இந்த லாபம் வருது, நட்டம் வருது. லாபம்லாம் எங்களுக்கு வந்து மினிமம் சுருங்கின காசு தான் லாபமாகி கிடச்சிச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. இப்போ வந்து எல்லாமே மீனவரோட வாழ்க்கையை அப்படி படிப்படியாக மாறிட்டு வருதுங்க. எல்லாமே நீங்கள் கொடுக்குறது அந்த ஆர்டரு, நீங்கள் கொடுக்குற கூடிய உங்களுடைய ஆதரவு, அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுங்க உங்கள் மூலியமாக தாங்க கருவாடு வந்து வேறு எங்கிட்டோ போகாமல் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நேரடியாக கிடைக்கும். முக்கியமாக இதில் என்னென்னா நல்ல தெளிவான கருவாடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷான கருவாடு, சரிங்களா? பழைய கருவாடுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல, அந்த கருவாடு தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். 2-3 நாளில் உங்களுக்கு வந்துருக்கலாம். ஆமாம், நேரில் வர்றவங்க நேரடியாக வந்து வாங்கிட்டு போங்க. திருச்செந்தூர் போவீங்க, உங்களுக்கு வந்து கருவாடு வேணும்னு நினைப்பீங்க. என்ன பண்ணணும், நேராக தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் போகிற வழி தான் முத்தியாபுரம். அதை தாண்டி தான் நீங்கள் வந்து போகணும். ஆமாம் வரலாம். ஆமாம், அதுக்கப்புறம் மிட் நைட்லாம் வராதிங்க. இருக்க மாட்டோம். ஆள் இருந்துச்சு அப்போ மாட்டிக்கிடுவோம். முக்கியமாக நீங்கள் லொக்கேஷன் போட்டு வரலாம். தூத்துக்குடி மீனவன் இல்லம்னு சொல்லிட்டு போட்டுவாங்க. தூத்துக்குடி மீனவன் ஹோம்னு போட்டிங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடும். சுனாமி காலனி போயிடும். சுனாமி காலனி கிடையாது, முத்தியாபுரம் கிருஷ்ணா நகருங்க. இங்கே தான் தூத்துக்குடி மீனவன் இல்லைன்னு போட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து வீடு வந்து காமிச்சிட்டு லொக்கேஷன் வந்துடலாம். தூத்துக்குடி டு முத்தியாபுரம் திருச்செந்தூர் போகிற வழியில் பத்திரகாளியம்மன் கோயில் இருக்கும். தோப்புத்தூர் அடுத்து பத்திரகாளியம்மன் கோயில். அதில் ரைட் சைடில் யூட்டர்ன் எடுத்து கிருஷ்ணா நகர்னு போட்டிருக்கோம். அப்படி கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே இந்த செட்டு தெரியும், ஒயிட் கலர் வீடுங்க. ஒரு எம்டி இடம் தெரியும், செட்டு தெரியும். ஆமாம், ஈஸியாக பார்த்து வந்துடும். அதேமாதிரி திருச்செந்தூர்லேருந்து நீங்கள் தூத்துக்குடி பக்கம் அங்கே வெளியூர் போகிறீங்கனாலுமே ஸ்பிக்கு ஸ்டாப்பை தாண்டி வரும்போது கிருஷ்ணா நகர் போட்டிருக்கும். அதே இது லெஃப்ட் சைடில் இருக்கும். அவ்வளோதான். ஈஸியாக நீங்கள் பார்த்து வந்து நேரடியாகவும் கருவாடு வாங்கலாம். நேரடியாக வந்து கருவாடு வாங்குறவங்க வந்து அதிகமாக வர்றீங்க. அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பார்த்துட்டு கருவாடு ஒன்றுன்னா பார்த்துட்டு என்ன ரேட்டுன்னு கேட்டுட்டு ரிவ்யூவில் நல்லா கொடுக்குங்க. சரி, இனிமேல் தான் எல்லாத்தையுமே வந்தாங்கன்னா வீடியோ எடுக்கணும். என்னன்னா அவங்களோட வீடியோ எடுத்து போட்டால் நல்லா இருக்கும்ல. நாங்கள் இன்னொரு வீடியோ எடுக்கலை. அவங்கள யார்ட்டையுமே ரிவ்யூ எப்படி இருக்குன்னு மட்டும் அவங்களா தான் சொல்லுவாங்களே தவிர நாங்களே கேட்டதில்லை. அவங்க சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்க பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷான கருவாடு இல்லை. ஏன்னா நீங்கள் கடைகளில் வேறு இடங்களில் போகும்போது வந்து கொஞ்சம் இருப்பு வச்சு கொடுப்பாங்க. 1 மாதம் 2 மாதம் அப்படி இருப்பு வைக்கிறனால அந்த கருவாடு வந்து ரொம்ப பழசாக தெரியும். எங்களுக்கு அப்படி கிடையாது. 2-3 நாள் தான் எங்களுடைய ஸ்டாக்கு. இந்த நெத்திலாம் 10 மூடை 1 வாரம் கூட அதிகம் தாங்க. அப்படி டோட்டலாக காலியாயிரும். காட்டுறேன், அதே தான். ஒரு 4 நாள் 5 நாளில் காலியாயிரும். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆர்டர் பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிடுங்க. நெத்திலி ஒன்று தரமாக சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு குறையுமே இருக்காது நம்மள்ட்ட உள்ள கருவாடு. மறக்காமல் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கீழே தெரியுது, அந்த நம்பருக்கு கூட வாட்ஸ்அப்பில் மட்டும் ஹாயின்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட எத்தனை வகையான கருவாடு இருக்குது, அந்த கருவாடோட ஃபோட்டோ வந்துடும், அந்த கருவாடோட விலை வந்துடும். அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கருவாடு வேணுமோ வந்து வாங்கிக்கலாம். பெரிய மீன் கருவாடு இப்போதைக்கு இல்லைங்க, விலை அதிகமாக இருக்குது. டயர்டாக இருக்குன்னா பாவம் அரணாவே இறக்க விட்டுட்டான். இவ்வளோ நேரம் நடந்ததுக்கு. பெரிய மீன் வந்து கூடி சீக்கிரம் வரும்போது நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து மீனோட விலைகள் டாப்பில் போகுது. நம்ம பச்சையில் கொடுத்தாலும் நல்ல லாபமாகுதா, அதனால தான் நாங்கள் அந்த பச்சையிலேயே கொடுத்துட்டு இருக்கோம். பெரிய மீனுக்கும் இன்னும் பெரிய பொட்டு அந்த பொட்டு இன்னும் போகலை. சின்ன பொட்டு தான் கொஞ்சம் தான் வரும். இருந்தாலும் பச்சையில் நம்ம ஏரியாவில் சம்மர் ரேட்டில் எங்கள் ஏரியாவில் எந்த மீனாலும் இப்போதைக்கெல்லாம் டாப்பில் போயிட்டு இருந்த விலை சூப்பராக இருக்கும். எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் கொடுப்பீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ ஆதரவு கொடுங்க, தொடர்ச்சி ஆதரவு கொடுங்க. உங்கள் மூலிமா நாங்கள் வளர்ந்துட்டுருக்கோம். இன்னும் வளர்ந்து நல்ல கருவாடு எல்லாருமே சாப்பிடணும், அதுதான் எங்களுடைய ஆசை. இன்னும் வெரைட்டி கொண்டு வரணும். இன்னும்
எல்லாம் ரொம்ப பேர் வர்றாங்க. இப்போ எங்களை நம்பியும் ரொம்ப பேர் வேலைக்கு வர்றாங்க. அவங்களுக்கும் நீங்கள் தான் வாழ்வாதாரம் கொடுக்குற மாதிரி. ஆமாம், எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக கஸ்டமர் நீங்கள் தான். எங்களுடைய தெய்வம், கடவுள் எல்லாமே நீங்கள் தான். ஒரு சிலருக்கு சில சில தப்புகள் நடக்குது. அது இந்த கொரியர் மிஸ்டேக்கும் நடக்குது. முதல்லாம் கொரியர் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு இடையில ஒரு 2 ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பேடாகி வந்துட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கருவாடு வந்து ஒருத்தவங்களுக்கு கேரளாவாக ஃபர்ஸ்ட் இடத்துல கேரளாவுக்கு போயிருக்கு. கருவாடு என்ன பண்ணிட்டாங்கடா, அட்டைப்பெட்டியில் உள்ள கருவாடை கொஞ்சம் கருவாடை எடுத்துட்டு அவங்க கொரியர்காரங்க செலட்டைப் போட்டு ஒட்டி அனுப்பி விட்டாங்க. அதில் எங்களுக்கு கொஞ்சம் நட்டமானதுக்கு சொல்கிறேன். அது என்னட்டு கஸ்டமருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் திருப்பி கருவாடு கொடுத்துரும். இடையில நடக்கிற இந்த பிரச்சனைகளை சொல்கிறேன். அதான் அது அவங்களுக்கு கேரளாக்காரங்களும் ரிட்டர்ன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று சென்னைக்காரங்களுக்கு எப்படி வேணும்னா, வெறுமனை அட்டைப்பட்டி மட்டும் உள்ள கருவாடை எடுத்துட்டு வெறுமனை அட்டைப்பட்டி மட்டும் கஸ்டமருக்கு போயிருக்கு. எப்படி யோசிச்சு பாருங்களேன், சில டைப் சுற்றி அதுலேயும் எங்களுக்கு இதாகிட்டேன். ஏன்டா இங்கேருந்து நாங்களும் வெயிட் போடுவோம். இப்போ 1 கிலோ 1/2 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் போட்டு எழுதி வச்சுருப்போம். அது போக கொரியர் ஆஃபீஸ்லேயும் அவங்களும் இங்கே உள்ள தூத்துக்குடி கொரியர் ஆஃபீஸ்லையும் வெயிட் போட்டு எழுதி வச்சுருப்பாங்க. அதே இது இங்கேருந்து போகும்போது அங்கே போகும்போது மாறிட்டு அந்த இடங்கள்ல இடப்பட்ட நேரத்தில் வந்து யாரோ கோல்மால் பண்ணுறாங்க. கொரியர் ஆஃபீஸில் உள்ளவங்க கொஞ்சம் பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்து எனக்கு இது பண்ணுங்க. கொடுக்க மாட்டேங்காங்க, கப்பில் வச்சு போட்டுடுறாங்க. ஏன்னா அவங்கள நம்பி தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஒரு கொரியர்காரங்களை நம்பி தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆனால் கொரியர்காரங்க நம்மளை வந்து வச்சு செஞ்சிட்றாங்க. ஏன்னா உங்களை நம்பி தான் நாங்கள் வந்து பல ஆயிரம் ரூபா பிஸ்னஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா கொரியர்காரங்களுக்கும் கஸ்டமருக்கும் எங்களுக்கும் நடுவில் இருக்கிறவங்க கொரியர்காரங்க. அவங்க தான் கொண்டு போய் பொருளை நல்லா கொடுத்தா தான் அடுத்த வாட்டி நம்மளை நம்பி வாங்குவாங்க. எங்களுக்கும் உங்கள் கொரியருக்கு வந்து போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு என்ன தோணும், சரிட்டி இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா நம்ம வேறு கொரியரை மாற்றிடுவோம் அப்படின்னு தோணும். அது வந்து நம்மளுக்கு ஒரு மன கசப்பான ஒரு சூழ்நிலை வந்துடும். கொடுங்க. இது வந்து முக்கியமாக எங்கள் கருவாடெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் டப்பாக்குள்ளே போட்டு பேக்கிங் பண்ணி தானே அனுப்புகிறோம். அந்த என்ன ஆகுன்னா உப்பு இருக்கும் நம்ம கருவாட்டில். ஒரு சில இடங்களில் வெக்க இருக்கிறனால இல்லை ஒவ்வொரு இடங்களில் இந்த ட்ராவல் ஆகும்போது அந்த உப்பு வந்து உள்ளே வச்சு ஊறிடும். அதை வந்து ஈரப்பதம் வந்து அடிக்கும். அது போக மஞ்சளும் கொஞ்சம் உங்களுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாள்லாம் இல்லை, ஒரு மணி நேரம் நீங்கள் காத்தோட்டமாக வச்சாலே போதும். அதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எத்தனை மாதம்னாலும் யூஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க, அவ்வளோதான். ஆமாம், எங்களுக்கும் நட்டமாயிருக்கும். கருவாடு கூட அப்பா அதுலேயே ரொம்ப நட்டமாக. அது யாராச்சும் இந்த கொரியர்காரங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வர என்னென்னு தெரில, அந்த கொரியர்காரங்க வந்து கொரியர் வாங்கிட்டு போய் அந்த இதை வந்து ரிட்டன் தூத்துக்குடியிலேருந்து அங்கிட்டு போகும்போது வந்து கொஞ்சம் மாறுது. ஏன் இப்படி மாறுன்னு தெரில. ஏன்னா நம்பிக்கையாக தான் உங்களை நம்பி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். எங்கள் பிஸ்னஸை வந்து கெடுக்கிற மாதிரி நடக்கும். இல்லை இதுக்கு ஏதாச்சும் மாற்று வழிகள் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்க்குறோம். சாக்கு முள், அது வந்து நெத்திலியோட இது வந்து நெத்திலி வால் இருக்கா, அந்த வாலில் உள்ள முள்ளுங்க. இது வந்து பார்க்க உங்களுக்கு நார்மலாக தெரியும். இது வந்து குத்திட்டு நிற்கும். இந்த கழுத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா தடுப்பாக இருக்கும். பயங்கரமாக குத்திட்டு நிற்கும். அதான் 10 மட்டும் தூக்கிட்டு வச்சாச்சு. இன்னும் அடுத்து கடற்கரை போகணும். இன்னும் கடற்கரையில் எனக்கு வேலை கிடக்கு. கஞ்சியை குடிச்சிட்டு கடற்கரை போயிட்டு வேலை பார்த்துக்கேன். மீன் எடுத்துருந்தோம். ஆமாம், மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டல என்ன. ஓகே மக்களே, உங்களுக்கு கருவாடு ஸ்க்ரீனில் தர நம்பரை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.